அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 10/5/2024 வெள்ளிக்கிழமை. இன்று அக்ஷய திருதியை நாள். மகாலட்சுமி தாயாரையும் குபேரனையும் வழிபட வாழ்க்கையிலே நல்ல வளங்கள், செல்வங்கள், யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இந்த அற்புதமான நாளிலே நீங்கள் அனைவரும் மகாலட்சுமி தாயாரையும் குபேரரையும் வழிபட்டு எல்லா விதமான செல்வங்களையும் பெற பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் அஷ்டலக்ஷ்மியின் யோகம் கிடைக்கவும் குபேரருடைய ஆசி கிடைக்கவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் சித்திரை மாதம் 27ஆம் நாள். இன்று காலை 6:32 வரை த்விதியை திதி உள்ளது. அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது. இன்று மதியம் 1:02 வரை ரோஹிணி நட்சத்திரமும் அதன் பின்னர் மிருகசீரிஷ நட்சத்திரமும் உள்ளது. இன்று மதியம் 1:02 வரை மரணயோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்றைய ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரையும், யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரையும் உள்ளது. இன்றைய சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். நாளை சதுர்த்தி விரத நாள், வளர்பிறை சதுர்த்தி என்று சொல்லப்படுகின்ற சுக்லபட்ச சதுர்த்தி விரத நாள். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, லாபகரமான நாள். குரு பகவானால் சில யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வாடகை வீட்டில் இருந்து அவதிப்படுபவர்கள், சொந்த வீடு வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். கடன் பிரச்சனைகளிலே இருந்து நல்ல தீர்வு கிடைக்கும். இன்று மதிய நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ வாராகி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல யோகம் வருகின்ற நாள். வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான நல்ல சமிக்ஞைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வெளியூர், வெளிநாட்டு தொடர்புகள் நன்மைகளை தரும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று பிள்ளைகளால் பெற்றோர் மகிழ்ச்சி அடைவீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். பெரியவர்கள், முதியவர்களுக்கு வீட்டிலே நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் வேறு வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. மிதுன ராசி அன்பர்களை, நினைத்ததை சாதிக்கும் நாள். புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதனாலும் புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். நீங்கள் எதிர்பார்த்த பள்ளிகளில் படிப்பதற்கோ அல்லது கல்லூரிகளில் படிப்பதற்கோ
எதிர்பார்த்த பாடங்களை படிப்புகளை படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கின்ற யோகம் உள்ள நாள். அதற்கான அட்மிஷன் என்று சொல்லப்படுகின்ற அனுமதியெல்லாம் கிடைக்கும். ஆன்லைன் டீச்சிங் செய்பவர்கள், ஆன்லைன் கிளாஸ் எடுப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், டயர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் குறையும், சந்தோஷமாக இருப்பீர்கள். காதலர்களுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, சுக்கிர பகவானால் நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த இடமோ வீடோ விற்பதற்கு வாய்ப்புகள் வரும். தொழில் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக தம்பதிகளுக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள், IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் அற்புதமான நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி மற்றும் சித்தா வைத்தியம் செய்கின்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்கள், வைத்தியர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, பொது வாழ்வில் உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வரும். அரசியல்வாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். தொழிலதிபர்களுக்கு பங்குதாரர்கள், பிஸ்னஸ் பார்ட்னர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து சேரும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆடிட்டராக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கு ஊழியர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வரும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று ஸ்டீல் ஸ்கிராப் ஐட்டம்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி அன்பர்களே, செவ்வாய் பகவானால் சில மனத்தடுமாற்றம் வந்து சேரும். வீடு இடத்தை மாற்ற நினைப்பவர்களுக்கு அதிலே சில தடுமாற்றங்கள் முடிவு எடுப்பதிலே வரும், கவனமாக இருக்க வேண்டும். வீட்டிலே உள்ளவர்களுடன் அனுசரணையாக செல்ல வேண்டும். பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லா சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் எல்லாம் கிடைக்கும். ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகள், தொழிலதிபர்கள் கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துங்கள். சாப்பாட்டு விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக கண்ட்ரோலாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துளாராசி அன்பர்களே, கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதியிடையே இருந்த ஒற்றுமை கூடும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ஹாஸ்பிட்டல் மற்றும் கிளினிக் நடத்துபவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், இன்டீரியர்
டெக்கரேஷன் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாடாக இந்த நாள் உள்ளது. இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, சுக்கிர பகவானால் நண்பர்கள் வழியிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் தந்தையருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதர வழியிலே நல்ல செய்திகள் உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பார்கள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாள். மளிகை வியாபாரம் செய்பவர்கள், அரிசி எண்ணெய் வியாபாரம் செய்பவர்கள், ஆயில் மில் ரைஸ் மில் வைத்திருப்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தியும் கோச்சார ரீதியான பலன்களும் இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். சுக்கிர பகவான் மூலமாக புது சொத்துக்கள் வாங்குகின்ற யோகம் சிலருக்கு வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், பிபிஓ கேபிஓ கால் சென்டரில் இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துங்கள். ஜங்க் ஃபுட் ஆயிலி ஃபுட் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பெரியவர்கள் முதியவர்கள், குறிப்பாக ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, குரு பகவான் என்று சொல்லப்படுகின்ற வியாழ பகவானால் சில நன்மைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசு ஊழியர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதே போல் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு சில யோகங்கள் வந்து சேரும். பணவரவு உண்டு. திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும். பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஆன்மீகவாதிகளாக இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள். சமூக சேவையாளர்களுக்கு நல்ல கௌரவமும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. அரசியல்வாதிகளுக்கு கட்சி தலைமையிடமிருந்து பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு லாபமும் நஷ்டமும் சரிசமமாக இருக்கும். ஊழியர்களால் சில தொல்லைகள் இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கும்பராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். 7.5 சனி காலமாக இருப்பதனால் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் கவனமாக அதை கையாள வேண்டும். ஊழியர்களால் சில தொல்லைகள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று மதிய நேரத்தின் பின்னர் சினிமா மற்றும் சின்னத்திரையில் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், மியூசிஷியனாக இருப்பவர்கள், டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள்,
மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், யூடியூபராக இருப்பவர்களுக்கெல்லாம் சில தொல்லைகள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வங்கித்துறை ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கலிலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். வியாபாரிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புது முயற்சிகளிலே கவனம் தேவை. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். எஃப்எம்சிஜி மற்றும் ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. இன்று வாடகை வீட்டில் இருப்பவர்கள், வேறு வாடகை வீட்டிற்கு மாற நினைப்பவர்கள், ஊர் மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்கள், பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கும் அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல ஐயப்பனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.